திமுக இல்லையா பிரபாகரன்? அதிமுக இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சியில இல்லையா? காங்கிரஸ் கட்சிங்க போயும் காங்கிரஸ் உதவாக்கிற காங்கிரஸுங்க. காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் செத்து போச்சு. என்னோ 10 எம்பிகளை வச்சு செல்வ பேருந்து குதிக்கிறாரு தவிர இருபத்தி 4 சர்க்கிள் ஏற்பட்டது உண்மைதான். அதில் பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது. யோகி ஆதித்யநாத் என்பவர் ஒரு உயர்மட்ட ஜாதி ஆளுமையுடையவர். அதனால அவரை எடுக்க வேண்டும் என்று பற்பல பாஜக என்பது ஒரு பெரிய கட்சிங்க. அதெல்லாம் அசைக்க முடியாதுங்க. ஒரு திமுக எனக்கு எவ்வளவு கரெக்டா பண்றாங்க. 8 முறை உதயநிதியை தூக்கி விட்டாங்களே. துணை முதலமைச்சர் ஆனாரா? இப்பதான் ஆப்பறாரு. கட்சியில எவ்வளவு பிரச்சனை இருக்குது. துரைமுருகன் ஒத்தனே போதும், கனிமொழி ஒத்தியே போதும். எவ்வளவு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்துக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். சிறுபான்மையை உசுப்பி விட்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் உடைத்து நகரத்தை பெரிதாக்க வேண்டும், அயோத்தியாவை பெரிதாக்க வேண்டும் என்றால் சில எதிர்வினைகள் வரத்தான் வரும். டெபாசிட் போன திமுக திரும்பி வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியாவில் இப்ப பாருங்க, அடுத்த மாசம் 10 தொகுதிகளில் அசம்பிளி தொகுதிகளில் இது வர இடைத்தேர்தல் வர இருக்கிறது. 10க்கு 10 பிஜேபி ஜெயிக்க போறாங்க. அப்ப என்ன பண்ண போறாங்க? நேற்று வந்த செய்தி, அசம்பிளியை நான் கலைத்து விடுகிறேன் என்று சவால் விடுகிறார் சித்தராமையா. அப்பொழுது டி கே சிவகுமார் என்ன பண்ணுவாரு? இருக்கக்கூடிய பின்னணியில் பார்த்தால் டி கே சிவகுமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு ராகுல் காந்தியிடம் அடைக்கலம் புகுந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பயத்தினாலோ என்னவோ தான் செய்யவில்லை. எது இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் பெங்களூரிலும் சரி, நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவோட பல அரசியல் மாற்றங்கள் இப்ப கண்டிப்பா தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. இதை பத்தி தெளிவா பேசுறதுக்காக நம்மோட இணைஞ்சிருக்காரு டெல்லியில இருந்து ராஜகோபாலன் சார். சார் வணக்கம். நமஸ்காரம் பிரபாகரன். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் தம்பி. இப்போ உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட போகுது. ஏன்னா இப்போ இப்பதான் தொடர்ந்து சொல்ல போனா ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் லோக்சபா தேர்தல் முடிஞ்சு உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய அளவுல பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு நினைச்சாங்க. மிகப்பெரிய அளவுல வெற்றி இல்ல, கை நழுவிடுச்சு. அப்படின்னாலுமே முதல் யோகி ஆதித்யநாத் மேல பல பேர் குற்றச்சாட்டு, அதாவது உட்கட்சியிலேயே குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஒண்ணு கட்டமைக்கிறாங்க. இது உண்மையிலும் உத்தரப்பிரதேசத்துல என்னதான் சார் நடக்குது? நேயர்களுக்கும் பிரபாகரன் நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். தாங்கள் சொல்லுவது போன்றான ஒரு பிரமை இல்லவே இல்லை வட இந்தியாவில், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில். கண்டிப்பாக 20-30 இடங்களில் தோற்று போனது பாரதிய ஜனதா கட்சி. உள்ளே கட்சி பிரச்சனை இருக்கத்தான் இருக்கிறது. எது இருப்பினும் பிரபாகரன், யோகி ஆதித்யநாத் என்பவர் மிக ஆளுமையுடைய தலைவர். 7 வருடங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவருக்கு அரசியல் என்பது நன்றாக தெரியும். 7 முறை அவர் எம்பியாக இருந்திருக்கிறார். சிறு வயதில் இருந்து, வயதும் குறைவு. அவர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர், இதுவரைக்கும் மாயாவதியாக இருந்தாலும் சரி, அகிலேஷ் யாதவாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்து வந்திருந்த கோண அரசியலில் அதை சரி நிறுத்தியது யோகி ஆதித்யநாத்தும் நரேந்திர மோடியும் சேர்ந்து. அதற்காகத்தான் யோகி, நரேந்திர மோடி இவன் சேர்ந்து உத்தரப்பிரதேசம் பிளஸ் யோகி, யூபி யோகி, உபயோகி என்று சொன்னார் நரேந்திர மோடி. அதையும் தவிர நரேந்திர மோடிக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது முதலமைச்சர் பிரதம அமைச்சரை விட கட்சிக்காக பணி செய்ய வேண்டும் என்றும், உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டுகளில் 74 சீட்டுகளை வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கட்சி 2016-19. 24 சர்க்கிள் ஏற்பட்டது உண்மைதான். அதில் பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது. யோகி ஆதித்யநாத் என்பவர் ஒரு உயர்மட்ட ஜாதி ஆளுமையுடையவர். அதனால அவரை எடுக்க வேண்டும் என்று பற்பல
பின்தங்கிய ஒரு வர்க்கத்தினரும் சரி, கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்களும் அதற்காக ஈடுபட்டார்கள். அதை சமயம் பார்த்து கேசவ பிரசாத் மௌரியா என்று துணை முதலமைச்சராக இருக்க அவர் தன்னுடைய தொகுதியிலேயே தோற்று போய்விட்டார். மீண்டும் உதவி முதலமைச்சராக்கினார் நரேந்திர மோடியும் சரி, யோகி ஆதித்யநாத்தும். இந்த பின்னணியில் பார்த்தால் யோகி ஆதித்யநாத் கண்டிப்பாக ஆளுமை உடையவர். அங்கு பிரச்சனைகள் இல்லை. பத்திரிகைகளும் காங்கிரசும் அகிலேஷ் யாதவும் திமுக போன்ற பத்திரிகை செய்தி தொடர்பு ஆசிரியர்கள் தான் அதை பெருப்படுத்துகிறார்கள் தவிர நரேந்திர மோடியும் யோகி ஆதித்யநாத்தும் நகையும் சமையும் போல அவர்களால் ஒன்றும், அதாவது எதிர்வினை வந்தாலும் சமாளிக்கக்கூடியவர்கள். கண்டிப்பாக 2027 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் 3வது முறையாக யோகி ஆதித்யநாத் வருவார் என்பதுதான் அங்குள்ள பிம்பம். இதுதான் தங்களுடைய நேயர்களுக்கு வரிசைப்பட கண்டிப்பாக அதனுடைய 360 டிகிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது. எந்த திமுக இல்லையா பிரபாகரன்? அதிமுக இல்லையா? கண்டிப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில இல்லையா? காங்கிரஸ் கட்சிங்க போயும் காங்கிரஸ் உதவாக்கிற காங்கிரஸுங்க. காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் செத்து போச்சு. என்னோ 10 எம்பிக்களை வச்சு செல்வ பெருந்தகை குதிக்கிறாரு தவிர செல்வ பெருந்தகைக்கு இருக்கக்கூடிய ஒரு அதுதான் நம்ம கரெக்டா சொன்னார். அண்ணாமலை நல்லா சொன்னார். ரவுடி கும்பலுக்கு தலைவராக இருப்பவர் எப்படி காங்கிரஸ், அதனால்தான் செல்வ பெருந்தகை மாற்றி ஜோதிமணியை போடுவதற்காக செய்கிறார்கள் வட இந்தியா. இந்த மாதிரி பிம்பத்தில் காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே யோகி ஆதித்யநாத் மீது ஒரு பழியை சுமத்துகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனாலும் யோகி ஆதித்யநாத் நன்றையாக, திறமையாக, ஸ்திரத்தன்மையுடன் தான் இருக்கிறார். தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஆணித்தரமான பதில் அதுதான். ஒரு ஆட்டம் காணவில்லை கட்சி. எங்க பாஜக என்பது ஒரு பெரிய கட்சிங்க, அதெல்லாம் அசைக்க முடியாதுங்க. ஒரு திமுக எனக்கு எவ்வளவு கரெக்டா பண்றாங்க. 8 முறை உதயநிதியை தூக்கி விட்டாங்களே. துணை முதலமைச்சர் ஆனாரா? இப்பதானே ஆப்பறாரு. கட்சியில எவ்வளவு பிரச்சனை இருக்குது. துரைமுருகன் ஒத்தனே போதுமே, கனிமொழி ஒத்தியே போதுமே. அந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆளுமையை யாராலும் கேள்விக்குறியாக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனா உத்தரப்பிரதேசத்துல அந்த அளவுக்கு பாஜக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க சார். ஆனா பாஜக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ற அதே இடத்துல தானே இன்க்ளூடிங் அயோத்தி முத கொண்டு அவங்களுடைய தோல்வி தெளிவினாங்க. இதெல்லாம் அவங்களுடைய தோல்வி முகமா தானே பார்க்கப்படுது. நான் டெல்லியில 47 வருஷமா இருக்கேன் பிரபாகரன். நீங்க சென்னையில இருந்து பேசுறீங்க, தமிழ்நாட்டில இருந்து பேசுறீங்க. அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்கள். சப்போஸ் கள்ளக்குறிச்சியிலும் விக்கிரவாண்டியிலும் திமுக ஜெயித்தது ஏன், அதிமுக தோற்று போனது ஏன் என்று லக்னோவில் இருந்து யாராவது பேசினார்கள்னா அவருக்கு விஷயம் புரியாதவர் தான் பேசுவார்கள். அயோத்தியில் போனது காரணம் அங்கு இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை. அதையும் தவிர அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் அங்கு ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க பிரபாகரன். எவ்வளவு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்துக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். சிறுபான்மையை உசுப்பி விட்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் உடைத்து நகரத்தை பெரிதாக்க வேண்டும், அயோத்தியாவை பெரிதாக்க வேண்டும் என்றால் சில எதிர்வினைகள் வரத்தான் வரும். அதற்காக அங்கு செய்த பொழுது கட்சியிலே இருப்பவர்களை எதிர்த்து போகிறார்கள். எங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு 2 வீடு இருக்குது, அது இடிச்சிட்டு ரோடு போட போறேன்னு சொன்னா நீங்களும் எதிர்த்து ஓட்டு போடுவீங்க. ஆனால் நரேந்திர மோடி அதை பற்றி கவலையப்படுவதில்லை. அயோத்தியாவில் தோற்று பண்ணால் அயோத்தியாவில் ஒன்றும் தோற்று போவதில்லை. இவெல்லாம் போய் சொல்றாங்க. அந்த அவைத் சிங் என்பவரை வைத்துக் கொண்டு ஊர்வலம் செய்கிறார் அகிலேஷ் யாதவ். இப்ப திருப்பி ராஜினாமா செஞ்சுட்டு நிக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். அப்படி அவ்வளவு தைரியமா இருந்ததுன்னா. ஸோ ஆக மொத்தம் அயோத்தியாவில் பின்னடைவு உண்மைதான், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. அதனால கட்சியே போயிடுச்சா? எங்க டிடிவி தினகரன், மிஸ்டர் டிடிவி தினகரன் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலினுடைய திமுகவை டெபாசிட் இழக்க வைத்தார் ஆர்கே நகரில் 2019, 20, 21 ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்களே. ஆக மொத்தம் அரசியல் கட்சி என்பதை அவ்வளவு ஈஸியாக எடை போட முடியாது. டெபாசிட் போன திமுக திரும்பி வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியாவில் இப்ப பாருங்க, அடுத்த மாசம் 10 தொகுதிகளில் அசம்பிளி தொகுதிகளில் இது வர இடைத்தேர்தல் வர இருக்கிறது. 10க்கு 10 பிஜேபி ஜெயிக்க போறாங்க. அப்ப என்ன பண்ண போறாங்க? சரி, ஓகேங்க சார். அதே நேரத்துல கர்நாடகாவில் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சு மசோதா எல்லாமே நிறைவேற்றி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கடைசியா அதை போய் வாபஸ் வாங்கியிருக்காங்க.
அப்ப இது பின்னணியில நடந்தது என்ன? டெல்லியில இருந்து சித்தராமையாக்கோ இல்ல டி.கே. சிவகுமாருக்கோ எதுவும் குடைச்சல் கொடுத்தாங்களா எப்படி சார்? கர்நாடகாவில் நடப்பது அராஜகம். கர்நாடகாவில் நடப்பது முதலமைச்சர் சித்தராமையா தன் மனைவி மீது மைசூரில் தனது ஏகப்பட்ட நிலங்களை வாங்கி போட்டதனால் அதை பாஜக வெட்டொன்று துண்டு 2 என்று பிரகடனப்படுத்தியது. அதில் நடந்த ஊழலை மறைப்பதற்காகத்தான் அங்கு ரிசர்வேஷன் பாலிசி 100% ரிசர்வேஷன் இன் பிரைவேட் செக்டார் என்று சொல்லி திசை திருப்பினார். அங்கு இருக்கக்கூடிய கட்சி சண்டை என்பது ராகுல் காந்திக்கு அப்பா வந்தாலும் சரி பண்ண முடியாது, அம்மா வந்தாலும் சரி பண்ண முடியாது, அவ்வளவு கடினமானது. ராகுல் காந்தியுடைய தாத்தா வந்தா கூட சரி பண்ண முடியாது கர்நாடக அரசியலை. கர்நாடக அரசியல் என்பது டி.கே. சிவகுமாரிடம் கொடுத்த பணம் வைத்திருக்கிறார். ஆனாலும் மல்லிகார்ஜுன் கர்கே என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவகுமாரை உசிப்பி விடுகிறார், சித்தராமையாவை மட்டம் தட்டி விடுகிறார். அதுதான் உட்கட்சி சண்டை. உட்கட்சி சண்டையில் கூடிய விரைவில் கர்நாடக அரசு கவிழ்ந்துவிடும். அங்கு ஏற்கனவே பாஜக நன்றாக பார்லிமெண்டில் வந்ததனால் அங்கு இடைத்தேர்தல் வைக்க அசம்பிளியை டிசால்வ் பண்ணிட்டு நான் பண்றேங்கிற நம்ம சித்தராமையா, அது தெரியுமா உங்களுக்கு? நேற்று வந்த செய்தி, அசம்பிளியை நான் கலைத்து விடுகிறேன் என்று சவால் விடுகிறார் மிஸ்டர் சித்தராமையா. அப்பொழுது டி.கே. சிவகுமார் என்ன பண்ணுவாரு? இருக்கக்கூடிய பின்னணியில் பார்த்தால் டி.கே. சிவகுமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு ஆயத்தங்களை அவர் செய்து வருகிறார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. பிரபாகரன். ஓகே சார். அதே நேரத்துல அப்ப அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. இருந்தாலுமே மற்ற இந்திய கூட்டணிகள் யாருமே அதை எதிர்க்கவே இல்லையே சார். இன்க்ளூடிங் சொல்ல போனா அதிகமா பெங்களூர்ல அதிகமா ஒர்க் பண்றது, கர்நாடகாவில் போய் பெங்களூர்ல ஒர்க் பண்றது தமிழர்கள். இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு பெருசா எதிர்வினை ஆற்றவே இல்லையே, எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையே. இது மாதிரியான போக்குகளை எதை மாதிரி காமிக்குது? இது தோல்விகள் எல்லாம் திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் இருக்குள்ள வேறுபாடை காண்பிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இது பற்றியாக சீரியஸாக சிந்தனையில்லை. ஆனால் அவர்கள் யூபியை பற்றி பேசுகிறார்கள், குஜராத்தை பற்றி பேசுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள், குறிப்பாக தினத்தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ் 18 போன்ற சன் டெலிவிஷன் போன்ற விவாதங்களில் வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்களுக்கு ஒன்றுமே புரியாமல் தித்தரிக்கிறார்கள். கர்நாடகாவில் நடந்தது ஏதோ நடக்காத மாதிரி மேகதாது கட்டுறாங்க பிரபாகரன், அது எதிர்க்கவில்லை மு.க. ஸ்டாலின். காரணம், ராகுல் காந்தியிடம் அடைக்கலம் புகுந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பயத்தினாலோ என்னவோ தான் செய்யவில்லை. எது இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் பெங்களூரிலும் சரி மற்ற அனைத்து பாகங்களிலும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தால் கண்டிப்பாக வட இந்தியர்களுடைய ஆதிக்கம், குறிப்பாக தமிழர்களும் அங்கு இருக்கக்கூடிய சேவை செய்கிறார்கள். அவர்களை எல்லாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்று இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 இதை ஒரு மாபெரும் பிரச்சனையாக்கி காங்கிரஸ் திமுக உறவு பிரிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்கான அழுத்தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக வைக்கும். தங்களுடைய பேட்டியிலிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க பிரபாகரன், வாழ்க தி தமிழ் சேனல் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.